நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை சாப்பிட்ருப்பீங்க. யாராச்சும் மரவள்ளி கிழங்குல தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. சூப்பரா இருக்கும். மரவள்ளி கிழங்க வச்சு நெறைய ரெசிபீஸ் செய்யலாம். உங்களுக்கு அத வச்சு ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு ரெசிபியா அப்லோட் பண்றேன். தோசை சைக்கோலாம் மறந்துராம நீங்களும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல. வாங்க ரெசிபி பார்த்துடலாமா? 5 வரமிளகா, 4, 5 ஸ்டாண்ட் அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இது கூட தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு 1 கப் நான் சேர்த்திருக்கேன். அப்ராக்சிமேட்டா 1/4 கிலோ இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற தோசை மாவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கலக்கும் போது திக்காக தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம மற்ற இட்லி தோசை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அளவாக செஞ்சுட்டு அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் அரிசி மாவு கலந்து செஞ்சாலும் ஃபர்மெண்ட் பண்ண வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு எந்த சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.